இப்ப சந்திரன் ராகுபிடியிலே கேதுபிடியிலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாத்திரு தோஷம்னு பேரு. சந்திரன் வந்து ராகுபிடியிலே கேதுபிடியிலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாத்திரு தோஷம், அம்மாவளியில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த அம்மாவளியில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னா அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது சந்திரன், தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல தண்ணிக்கு வந்து அவங்க குடி தண்ணிக்கு வந்து ஏதோ ஒரு வகையா டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. திரவ நிலையில இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு மருந்து வாங்கி வச்சாங்கன்னா அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, தண்ணியை கரெக்டா பயன்படுத்த மாட்டாங்க. வீடுகள்ல சாப்பாடு அப்படின்னா அடிக்கடி வந்து வேஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாப்பாடு பத்தாம போயிடும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாத்திரு தோஷம்னு பேர். புரியுதுங்களா? அப்ப இதுக்கெல்லாம் சில வகையான பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் நீங்க வந்து பேச முடியும். இது இந்த மாதிரி இருக்கா, என்ன ஏது அப்படிங்கறது நீங்க வந்து பேச முடியும்.